நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இது 1/2 கிலோ மீன் கழுவி வச்சுருக்கிறேன். இது வந்து கெண்டை மீன். நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு அலசி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 2 கட்டி பூண்டு, 2 நாட்டு தக்காளி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி பாருங்கள், 1 கப்பு தேங்காய் துருவுந்து. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தண்ணி தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். வானல் வச்சுட்டேன். வானலும் காஞ்சிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புக்குலாம் நிறையா எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் ஊற்றிக்கிறேன் எண்ணெயை. இப்போ கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் சீசன் தானே வெங்காயம், அதனால் வந்து வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை ஊற வச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா புளியை ஊற வச்சுட்டேன். இது வதங்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இப்போ தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயமும் நாட்டு தக்காளியும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிக்கிறேன். நான் அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே மீனை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இந்த தலையெல்லாம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் குழம்புக்கு. தலை, வால் எல்லாமே போட்டுக்கலாம். இதை அப்படியே வந்து உடையாமல் அப்படியே பொறுமையாக கலந்து விடுங்க. மீன் வெந்தவுடனே நம்ம வந்து தேங்காயை வந்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மிக்ஸியை அரைச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அதுதான். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. மீன் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நான் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.